ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்ன சொல்லுது? டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் தான் ஃபர்ஸ்ட். பட் நம்ம அத அதிகமா மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது அத அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு டெரிவேட்டிவ் ஓகே சார். இருந்து வந்து 2 ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லிமிட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. லிமிட், கன்டினியூட்டி அப்புறமேட்டு தான் டிஃபரன்ஷியபிலிட்டி. சரிடா கண்ணு? ஓகே சார். சோ அதனால தான் அவன் வந்து பெருசா அவன் வந்து லிமிட்ட பத்தி பேசிட்டு இருக்கான். சரிங்களா? ஓகே சார். லிமிட் f of x x tends to a f of x equal to f of a. இதுதான் ஃபார்முலா. அப்ப கன்டினியூட்டி என்ன சார். வரும்? அப்ப கன்டினியூட்டி மீனிங்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவலா இருந்தா லிமிட்டே எக்ஸிட். சரிங்களா? அப்ப லிமிட் ஓகே சார். இது வந்து f of a விட எனி வேல்யூ இருக்கலாம். சரிங்களா? பட் கன்டினியூட்டில என்ன நடக்குதுன்னா x tends to a f of x ஈக்குவல் டு கண்டிப்பா f of a ன்னு வேல்யூ இருக்கணும். fங்கிறது வந்து கண்டிப்பா ஃபைனைட்ங்கிற கான்செப்டோட தான் இருக்கணும். இன்ஃபினிட்ங்கிற இது இருக்கக்கூடாது. வேல்யூஸ் கண்டிப்பா எக்ஸிட் ஆகும். இதுதான் கன்டினியூட்டியோட மெயின் பாயிண்ட். சரியாம்மா? சார். கன்டினியூட்டியோட மெயின் பாயிண்ட் என்னன்னா இது வந்து கண்டிப்பா ஃபைனைட் வேல்யூவா தான் இருக்கணும். f of xங்கிற f of aங்கிற வேல்யூ ஃபைனைட்டா தான் இருக்கும். டிஃபைன் ஆயிருக்கணும் பர்ஃபெக்ட்டா. கரெக்ட்டுங்களா? அப்படி இல்லைன்னா நம்ம எப்படி ஓகே சார். கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம மெயினா பார்க்க போறோம். சரிங்களா? சரி. இப்ப டெரிவேட்டிவ் எப்படி பண்ணுவீங்க? f dash of x அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க? லிமிட் x tends to or h tends to 0 போடுவாங்களா? f of x plus h minus f of x divided by h ன்னு போடுவாங்க. சரிங்களா? h tends to 0 ன்னு அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? இந்த வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து எக்ஸிட் ஆச்சுன்னா இட்ஸ் a derivative exit. ஓகேங்களாமா? சார். இப்ப சாம்பிளுக்கு என்ன எடுக்கிறாங்கன்னா ஒரு ஈஸியான ப்ராப்ளம் போடும்போது f of xங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் 2 ன்னு எடுத்துட்டேன். சரிங்களா? ஓகே சார். அது மாதிரி ஃபார்முலாபிலிட்டி டெரிவேட்டிவ் ஆஃப் f dash of xங்கிறது நமக்கு 0 ன்னு தெரியும். இது நார்மல் ஃபார்முலா கான்ஸ்டன்ட்டோடது. பட் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வந்து எப்படி நம்ம வந்து 0 ன்னு காட்டுவீங்க? அப்படிங்கறத நம்ம வொர்க் அவுட் பண்ணணும். சரியாமா? அப்ப ஓகே சார். f of xங்கிறது என்ன? 2. அப்ப f of x plus hங்கிறது என்னதான் கிடைக்கும்? 2 தான் கிடைக்கும். இத ஞாபகம் வச்சுக்கணும். சரியாமா? ஓகே சார். என்னாச்சு? f dash of x equal to limit h tends to 0 f of x plus h இருக்கிறதுல என்ன போடுவீங்க? 2 போடுவீங்க. மைனஸ் f of x இருக்கிறதுல 2 போடுவீங்க. டிவைடட் பை h போடுவீங்க. சரியாமா? சார். அப்ப என்னாச்சு? that is equal to limit h tends to 0 2 minus 2 வந்து 0 0 by h. கேட்டாமா? அப்ப limit h tends to 0 0 by h வந்து 0. அப்ப இங்க கட்சிங்கிற டேர்மே இல்ல. அப்ப ஆட்டோமேட்டிக் இது என்ன ஆயிடுச்சு? 0 ன்னு ஆயிடுச்சு. அப்ப நம்மளுக்கு f plus of xங்கிறது என்ன ஆகும்? 0 ன்னு ஆயிடும். அப்போ ஒரு கான்ஸ்டன்ட்டோட டெரிவேட்டிவ் நம்ம வந்து எதை வச்சு ப்ரூவ் பண்ணிக்கிறோம்? ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வச்சு சொல்லியாச்சு. இதுல எனர்ஜி ஒரு நார்மல் ஈஸியான சம் போட்டு எனர்ஜி டவுட் இருந்தா சொல்லுமா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நோ சார். டவுட் இல்ல. சரியா? இதை விட கொஞ்சம் அடிஷனல் ப்ராப்ளம். f of x equal to x ன்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு உனக்கு தெரியும் f dash of x equal to என்ன தெரியும்? 1 ன்னு தெரியும். கரெக்டாமா? சார். இது எப்படி போடுவேன்? சேம் ப்ராசஸ். எப்படி பண்ணுவீங்க? f of x வந்து x f of x plus h ன்னு என்னது? x இருக்கிற இடத்துல x plus h ன்னு மாத்தணும். கரெக்ட்டுங்களா? இந்த x இருக்கிற இடத்துல x plus h ன்னு மாத்தணும். மாத்தியாச்சு. கரெக்டாடா? எஸ் சார். சோ அதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. f dash of x equal to limit h tends to 0 f of x plus h minus f of x divided by h. f of x plus h ஓட வேல்யூ என்ன? x plus h. f of x வேல்யூ x divided by இங்க லிமிட் h tends to 0 இருக்கும். h tends to 0 போடுங்க. minus x divided by h. x ன்னு கட் ஆயிடும். that is equal to limit h tends to 0 h by h ன்னு வரும். h by h னா 1 ன்னு ஆயிடும். ஓகேங்களா? அப்ப லிமிட் h tends to 0 1. அப்ப என்னாச்சு? f dash of x equal to டைரக்டா லிமிட்டுக்கு hங்கிற 0ங்கிறது இல்ல. வெறும் 1 தான் இருக்குது. அப்ப ஆன்சர் என்னாச்சு? 1 ன்னு ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ ஒரு டேர்ம் வச்சு போட்டாச்சு and also அடிஷனலா ஒரு xங்கிற டேர்ம் வச்சு போட்டாச்சு. சரியாமா? சார். இது வரைக்கும் எனர்ஜி டவுட் இருக்குங்களா? நோ சார். இது மாதிரி ஜென்ரலா போட்டு பழகிக்கங்க. சரிங்களா? இப்ப f of x squared உன்னால போட தெரியுமா? f of x equal to x squared உன்னால போட முடியுமா? நானே போட்டு காட்டட்டா? போடுறேன் சார் ஒரு செகண்ட்.
இதுதான் பேசிக் கான்செப்ட். அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து நீ போடு. நானும் இந்த சைடுல போடுறேன். சப்போஸ் உனக்கு டவுட் இருந்தா மட்டும் பாரு. இல்லைன்னா நீயே போடுவியாம்மா. சரியாம்மா? ஆ சார். ஆ சார். சென்டர் முடியுமா மேடம்? இதே மாதிரி போட்டீங்களா? வேற மாதிரி போட்டீங்களா? இதே மாதிரி தான் போட்டிருக்கேன் சார். ஓகே. அனுப்பிச்சுட்டேன் சார். ஓகே ஓகே வெரி குட்மா வெரி குட். ஏன்னா லிமிட் விட்டுட்டு வருவேன். இது ஒவ்வொரு ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ என்ன பண்ணிக்கிறீன்னா எல்லா ஸ்டெப்லையுமே லிமிட்டுங்கிற வேல்யூவை விட்டுட்டு வர. விட்டுட்டு வரலாமா? லிமிட்டோட கான்செப்டுக்கு லிமிட் போட்டு தான் வரணும். சரியாம்மா? ஓகே சார். லிமிட் போட்டு எழுதுங்க. நான் பாருங்க ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே நான் போட்டது எழுதிப்பேன் பாருங்க. ஆ சார். பாத்தீங்களா? ஒவ்வொரு ஸ்டெப்புமே போட்டு எழுதுங்க. அப்பதான் மீனிங் இருக்குது. இல்லைன்னா மீனிங் இருக்குது. ஏன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னாவே நம்மளுக்கு என்னது டெரிவேட்டிவ் இருக்குன்னு அர்த்தம். இங்க பாருங்க எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னு போட்டுட்டுனாவே இங்க வந்து லிமிட் போட்டு தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்புறம் உங்களுக்கு லிமிட் போட கஷ்டமா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் கன்சிடர் இந்த வேல்யூ எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? இங்க வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னு போட்டு அந்த ஃபார்முலா எழுதிட்டு இதை எழுதிக்கிங்க. சரிங்களா? எஃப் ஓகே டேஷ் சார். ஆஃப் எக்ஸ்னு போட்டுட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்னு போட்டுட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னு போட்டுட்டீங்கன்னாவே லிமிட்டோட தான் இருக்கணும். சரியாம்மா? அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்க. அது மட்டும் மிஸ்டேக் ஆயிருக்குது. சரியாடா கண்ணு? ஓகே சார். சரிடா கண்ணு. அவன் சரி நீங்க இந்த அளவுக்கு சூப்பரா போடுறீங்க. அவன் அட்வான்ஸா 2 மார்க் 3 மார்க்ல இதை கேட்பாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என் இன்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். ஓகேங்களா? ஆ யூசிங் சார். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் தியரம்பாங்க. ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் கான்செப்ட்பாங்க. எப்படி போடுங்க? இதுக்கு மெயினா பாத்தீங்கன்னா பைனாமியல் ஃபார்முலா தெரிய வேணும். பைனாமியல் ஃபார்முலா என்ன? a plus b whole power n. என்ன ஃபார்முலா? Sir, NC0 is equal NC0 into AN into B 0, and then NC1 into A into N minus 1 into B1, and then NC2 into AN minus 2 into B2 dot dot dot. Plus என்ன கிடைக்கின்றது? So NCN into AN minus AN minus கட்டமா? sir. an power n. an power n வந்து அந்த டேர்ம் வராது. அப்ப pn மட்டும் வரும். nc0 ஓட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா தெரியும் உங்களுக்கு 1ன்னு. p பவர் 0 ஓட வேல்யூ என்ன தெரியும்? 1 தெரியும். சோ அதுக்கு ரிலேட்டடா போட்டுக்கங்க. இப்போ எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இங்க நீங்க அப்ளை பண்ண போறீங்க. அப்ப f of x என்னன்னு தெரிஞ்சிச்சு? x பவர் என்னன்னு தெரிஞ்சிச்சு. f of x plus கட்சி என்னன்னு தெரிஞ்சிச்சு? x plus கட்சி
ஹோல் பவர் என்னன்னு தெரிஞ்சிச்சு. இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்றாங்க. No, sir. அவ்வளவுதான். அப்ப இதுக்கு வந்து நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ண போறீங்க. இங்க லிமிட் இருக்கிற இடத்துல. அப்ப என்ன ஆகும்? f dash of x equal to என்ன கிடைக்கும்? ஓகே. லிமிட் F, வரும். லிமிட் h tends to 0 x plus h ஃபார்முலா எழுதிக்கிங்க. ஃபார்முலா எப்பயுமே எழுதி தான் போடணும். லிமிட் h tends to 0 f of x plus h minus f of x divided by h. இதுதான் வந்து f dash of x ஓட ஃபார்முலா. எப்பயுமே பார்த்தீங்கன்னா, உங்க பேப்பர் நான் ஆன்சர் பண்ணும்போது செக் பண்ணியிருந்தேன். நான் ஆல்ரெடி சொன்ன கான்செப்ட் நீங்க ஃபாலோ பண்ணலாம். கொஞ்சம் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோ. எப்படினாலும் நீ டக்குனு ஆன்சர் எழுதவே போற. நம்மளுக்கு ஆன்சர் முக்கியம் கிடையாது. எங்களுக்கு பேப்பர் கரெக்ட் பண்ணும்போது எங்களை நீ ஈஸியா பண்ணிட்டீன்னா உனக்கு மார்க் ஃபுல் மார்க் குடுத்துருவாங்க. சரியா? நீ என்ன okay, sir. பண்ணிட்டீங்கன்னா, ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தேன். என்ன பண்ணிட்டீங்கன்னா, டைரக்ட்டா ஆன்சருக்கு போற. எங்களுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே எழுதாத. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பயுமே மேத்ஸ பொறுத்தவரைக்கும் கிவன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் Okay, sir. ஸ்டெப் எப்பயுமே கிவன்ங்கிறது எழுதணும். கிவன் ஆர் கிவன் தட்ன்னு எழுதணும். கொஸ்டின் என்ன மெயினா இருக்குதோ, சப்போஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஏ குடுத்திருந்தாங்க. ஏ வந்து 1, 2, 3 அப்படின்னு எழுதிட்டு, பிங்கிறது வந்து 3, 4, 5 இப்படி எழுதிக்கணும். சரிங்களா? இதான் கிவன். அடுத்தது வந்து என்ன பண்றீங்கன்னா, ஃபைண்ட் கத்துக்கிறாங்க. அப்ப ஃபைண்ட்ன்னு சொல்லிட்டு a மைனஸ் b ஹோல் காம்ப்ளிமென்ட் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? Okay, sir. அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆர் ப்ரொசீஜர் ஆர் சொல்யூஷன் இந்த மாதிரி எழுதி போட்டீங்கன்னா தான் உனக்கு மார்க் குறைக்க மாட்டாங்க. சப்போஸ் நீ இது போட்டேன்னு வச்சுக்க, டைரக்டா ஆன்சர் போட்டேன்னு வச்சுக்கவே, டைரக்டா ஆன்சர் கரெக்டா இருந்தா மார்க் குடுப்பாங்க, இல்லைன்னா குடுக்க மாட்டாங்க. பட் அஸ் பர் ரூல் படி நீ இந்த மாதிரி எழுதிட்டீன்னா, ஆன்சரே தப்பா இருந்தாலும் உனக்கு 1 மார்க், 1/2 மார்க் இல்ல 2 மார்க் அந்த மாதிரி ரிலேட்டடா கிடைக்கும். சரியா? Okay, sir. எப்பயுமே என்ன எழுதணும்? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. கிவன்ங்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கணும். அடுத்தது ஃபைண்ட்ங்கிற செகண்ட் பாயிண்ட் இருக்கணும். 3வது பாயிண்ட் Yes. சொல்யூஷன் ஆர் வி நோ தட். வி நோ தட் இருக்கிறதுல ஃபார்முலா எழுதியிருக்கணும். அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்றியோ அந்த ஃபார்முலா எழுதிக்கணும். அந்த ஃபார்முலா எழுதிட்ட பின்னாடி ப்ராசஸ் ஆரம்பிக்கும். சரிங்களா? Okay, sir. இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோ. ஆல்ரெடி நான் லாஸ்ட் எக்ஸாம் அப்போ சொல்லியிருந்தேன். நீ அதை கொஞ்சம் பார்த்து ஃபாலோ பண்ணா மார்க் நிறைய கிடைக்கும். பார்த்துக்கோ. சரிங்களா? Okay. Okay, sir. சரி. இப்ப என்னது? இதுக்கு எதுக்குன்னா, இது ஃபார்முலா. வி நோ தட்ன்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா எழுதுறதுக்காக இது சொன்னேன். நீ டைரக்ட்டா நீ ஃபார்முலா எழுதாத, ஆன்சர் போடாத. ஃபார்முலா எழுதிட்டு Huh. தான் ஆன்சர் போடணும். அதான் இங்க நான் ஃபார்முலான்னு சொல்லிக்கிறேன். வி நோ தட்ங்கிற இடத்துல வந்து நீ ஃபார்முலா கண்டிப்பா எழுதணும். இது மெயின் Huh, இம்பார்ட்டன்ட். sir. ஃபார்முலா எழுதாத ஆன்சர் மூவ் பண்ணாத. ஓகேங்களா? Okay, sir. ஒரு சில ப்ராப்ளம் இருக்குன்னா அப்படின்னா, நீங்க ஃபார்முலாவே எழுதல. டைரக்ட்டா ஆன்சருக்கு மூவ் பண்றீங்க. கொஞ்சம் பார்த்துக்கங்க. சரியாம்மா? Huh, sir. சரி. எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது எக்ஸ் பிளஸ் ஹச் ஹோல் பவர் என் மைனஸ் எக்ஸ் பவர் என் டிவைடட் பை ஹச். கரெக்டாடா கண்ணு? Huh, sir. அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். லிமிட் ஹச் டென்ஸ் டு 0 எக்ஸ் பிளஸ் ஹோல் பவர் என் எப்படி எழுதலாம்? எக்ஸ் பிளஸ் ஹோல் பவர் என் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? பைனாமியல் ஃபார்முலா. பைனாமியல் Huh, sir. ஃபார்முலா என்னது? இங்க ஏ இருக்க இடத்துல எக்ஸ் இருக்குது, பி இருக்க இடத்துல ஹச் இருக்குது. அப்ப மேல எழுதுன ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாமா? மேல என்ன Huh, ஃபார்முலா? sir. எங்க காணும் ஃபார்முலா? இங்க இருக்குதுல. அப்ப இது 1 ஆயிரும், இது 1 ஆயிரும். a பவர் n இருக்கிறதுல x பவர் n ஆகும். b பவர் n இருக்கிறதுல என்ன ஆகும்? h பவர் n ஆகும். கரெக்டாமா? Huh, sir. அப்ளை பண்ணிடலாமா? அப்ப Yes, sir. அப்ளை பண்ணுங்க. x பவர் n பிளஸ் nc1. nc1 வந்து n ஓட வேல்யூ. nc1 எழுதிக்கங்க. x பவர் n மைனஸ் 1 இன்ட்டு h இன்ட்டு h. கரெக்டாமா? Huh, sir. plus nc2 x power n minus 2 into h square. கரெக்டாடா? Huh, plus sir. dot plus h power n ன்னு எழுதிக்கலாம். கரெக்டாமா? Yes, sir. minus x power n overall divided by h. இது வரைக்கும் என்ன டவுட் இருந்தா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். No, sir. சரி. இங்க பாருங்க. இது minus x power n, இது வந்து plus x power n. இது ரெண்டும் என்ன ஆகும்? கட் ஆயிடும். கரெக்டாமா? Huh, sir. சரி. அப்ப மீதி இருக்கிற டைம் என்ன வரும் சொல்றாங்க? லிமிட் h tends to 0 nc1 x power n minus 1 Into h very good superman nc2 plus x into x n minus 2 into h2 plus dot plus plus h power n divided by h. கரெக்டாமா? Huh, sir. இது எல்லா டேமுக்கும் செப்பரேட்டா என்ன பண்ண போறீங்க? h டிவைட் பண்ணிக்கங்க. எல்லா டேமுக்கும் என்ன பண்ணுவீங்க? செப்பரேட்டா h டிவைட் பண்ணிக்கங்க.
அப்ப என்ன ஆகும்? nc1 divided by sorry x power n minus 1 h divided by h. கரெக்டாமா? பிளஸ் லிமிட் sir. செப்பரேட் பண்ணுங்க. nc sir. x power n minus 2 h square divided by h plus dot 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 plus limit h tends to 0 h power n divided by h. கரெக்டாமா? sir. இப்போ பார்த்தீங்கன்னா கச்சும் கட் ஆயிடும் இந்த டேமுக்கு மட்டும். இந்த டேம்ல ஒரு கச்சு இருக்கும். அதே மாதிரி இங்க இருக்கிறதுல மேல நியூமரேட்டர்ல கச்சு இருக்கும், டினாமினேட்டர்ல கச்சு இருக்காது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. டினாமினேட்டர் கச்சு எல்லாமே கேன்சல் ஆயிடும். அப்ப நியூமரேட்டர்ல மட்டும் தான் கச்சு இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் கட் ஆனா n மைனஸ் 1 வரும். இங்க இருக்கிற கச்சு கட் ஆனா n மைனஸ் ஒரு கச்சு கட் ஆயிடும். கரெக்டாமா? Okay, sir. ஃபைனல் ரிசல்ட் என்ன கிடைக்குது? லிமிட் கச் டென்ஸ் டு 0 nc 1ஓட வேல்யூ n into x power n minus 1 plus limit கச் டென்ஸ் டு 0 அங்க என்ன கிடைக்குது? nc2 x power n minus 2 into h plus dot 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 plus limit kach tends to 0 kach power n minus 1. Is correct? Yes, sir. இப்போ மீனிங் என்னன்னா இதுல பாருங்க கட்சி இல்ல. இதுல கட்சி இல்லைன்னா இந்த லிமிட்டை விட்டுறலாம். கட்சி இல்லைன்னா லிமிட்டை விட்டுறலாம். அப்ப வேல்யூ என்ன? n into x power n minus 1. Is correct? Yes, sir. இப்போ இதுக்கு கட்சி இருக்குது, லிமிட் இருக்குது. அப்ப கட்சி இருக்கிறது என்ன போடுவீங்க? 0 போடுவீங்க. அதனால இது வந்து இது ஓவரால் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். இது கன்சிஸ்டன்சி 0 இங்க கட்சி தான் இருக்குது. அப்ப இங்க இருக்கிறது என்னவும் 0 ஆயிரும். பிட்வீன் இருக்கிற எல்லா டேமுக்கும் கட்சி நியூமரேட்டர் இருக்கும், டினாமினேட்டர்ல எந்த டேம் இருக்காது. அப்ப என்னவும் இந்த டேமும் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். இஸ் கரெக்ட்? sir. அப்ப எல்லா டேமும் 0 ஆயிடுச்சு. சரிங்களா? அப்ப therefore f dash of x என்ன கிடைக்குது? x n into கரெக்ட்டுங்களா? n into x power n minus 1. என்னது? f of x equal to x power n தான். கரெக்டாமா? sir. பைனாமியல் தியரத்தை அப்ளை பண்ணிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் கொண்டு வர ஐடியா வந்து இது தாண்டா கண்ணு. இதை நோட் பண்ணிக்கோ. எனர்ஜி டவுட் வந்து பார்த்துக்கோ. எனர்ஜி டவுட் இருக்குதா கண்ணு? No, sir. சார் நோட் பண்ணிக்கிறீங்களா? ஆல்ரெடி நோட் பண்ணிட்டீங்களா? ஒரு செகண்ட் நோட் பண்ணிடுறேன் சார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இது sin x, cos x, tan x இது எல்லாமே